என்னை தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். இந்த அற்புதமான காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் அன்போடு உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை மூலமாக இதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று ஒரு தொடர் போதனையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து போடுகிற இந்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதன் மூலமாக தேவனுடைய வார்த்தை மூலமாக இதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இருதயமானது எப்படி அதை உறுதி செய்வது, அதை எப்படி நாம் பலப்படுத்துவது என்று நாம் முக்கியமாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த விழுந்து போன இந்த உலகத்திலே பரலோகம் போல இருந்த இந்த இருதயமானது நரகம் போல ஆகிவிட்டது. ஆனால் தேவன் நம்முடைய குடும்பத்திலே பரலோகம் போல இருக்க அவர் விரும்புகிறார். நம் பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கும்படி அவர் தேவன் விரும்புகிறார். இதயத்தில் எப்படி அவன் நினைவுகள் எப்படி இருக்கிறது, அப்படியே அதனுடைய இருதயம் அவன் இருக்கிறது என்று நாம் சொல்கிறான். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் பாவம் செய்யாதபடி தன் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை மறைத்து வைத்திருக்கிறான் என்று சொல்கிறார். ஆனால் நம்முடைய தேவனுடைய நமது இருதயத்துக்கு நாம் உள்ள எதை இடம் கொடுக்கிறோம் என்று மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற சில பொருட்களெல்லாம் நாம் பூட்டி வைக்கிறோம், ஆனால் இருதயத்தையும் திறந்து விடுகிறோம். ஆனால் அப்படியல்ல, எதை உள்ளே அனுப்ப வேண்டும், எதை செய்ய வேண்டும். ஆனால் நாம் எதை உள்ளே அனுப்புகிறோம், பாவ செயல்களினால் பாவ செயல் வெளிப்படுகிறது. நல்ல செயல்களை இருதயத்தில் வைத்தால் நல்ல செயல்கள் வெளிப்படுகிறது. ஆகையால் ஒருவருடைய இருதயம் எப்படி இருக்கும், அவனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனுடைய வீட்டிலே ஐஸ்வர்யமும் ஆஸ்திகளும் நிறைய தங்கி இருக்கும். அப்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இருதயமானது பலப்படுத்த என் தேவன் அவருடைய வார்த்தையினால் நிறைந்து சொல்ல விரும்புகிறார். இந்த இருதயம் நிறைந்து இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து எல்லாவித காரியங்களையும் நல்ல காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். இன்னும் தொடர்ந்து நாம் அதை கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.